குரு சனி இணைவு யோகம், பார்வை, பார்க்கக்கூடிய இடங்கள், இது எல்லாம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சீரம் சிறப்பமாக வாழப்போகிறாரா, இல்லை செல்வங்களை இழக்கப் போகிறாரா, இல்லை பெரிய லெவலில் சம்பாதிச்சு முன்னுக்கு போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஒரு ஜாதகத்தில் குரு சனி சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாவே ஒழுக்கம், அறிவு, ஞானம், கல்வி, இதுக்கெல்லாம் இந்த குரு ஒரு பக்கம் இருந்தாலும் அர்ப்பணிப்பு, அடக்கம், பொறுமை, நிதானம், இதுக்கெல்லாம் சனி ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முற்பகுதியை விட பிற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். எப்பயுமே தனக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் காலப்புருஷ தத்துவப்படி 9க்கும் 12 கூடியவர். அப்போ இந்த 9 கூடியவன் 9 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் வந்து சிறப்பாக இருந்துட்டார் அப்படின்னாவே, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இந்த குருவினுடைய சிறப்பு வந்து அஸ்தங்கம் ஆயிடுது அப்படின்னா, மறைவு ஸ்தானத்தில் வந்து விடுத்துது அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத பெரும் துக்கங்களை சந்திக்கக்கூடிய, கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய, நோய், கடன், வம்பு, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல் இந்த குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துட்டார் அப்படின்னா, நிறைய பணத்தை கொடுத்து முற்பகுதியில் வந்து கஷ்டத்தையோ, இல்லை பிற்பகுதியில் தனத்தையோ, இல்லை முற்பகுதியில் தனஸ்தானத்தையோ, பிற்பகுதியில் கட்டத்தையோ கொடுத்து கடைசியில் பிடிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே சீக்கிரமாக டக்குன்னு அடுத்த இடத்துக்கு முன்னேறி போயிடுவாங்க. ஆனால் கொடுத்ததை வந்து திருப்பி பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால தான் ஒரு மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு செட்டில் ஆயிடுவாங்க. 16 வருஷத்தில் குரு தசையில் கல்யாணம், குழந்தைகள், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு, ஜாபு, ப்ரமோஷனு, பதவி எல்லாம் டக்குன்னு கொடுத்துரும். ஆனால் அந்த குரு தசை முடியறதுக்குள்ளே இதெல்லாம் 16 வருஷத்தில் நடத்தி கொடுத்துருவார். அந்த 16 வருஷத்தில் கொடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா கடைசி எண்டு திசையிலையோ, இல்லை முன்னாடி ஆரம்பத்தில் சுயபிரத குருவினுடைய பகை கிரகங்களாக வரக்கூடிய சில கிரக அமைப்புகளில் குருவோட ராகு சேரும்போது, கேது சேரும்பொழுது, இந்த மாதிரி இந்த பாப கிரகங்கள்லாம் சேரும்போது கொடுத்ததை திருப்பி பறிப்பதும் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் கொடுக்கும்போதே சரியாக பாதுகாக்க கற்றுக்கணும். அதே போல் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த குரு சனியினுடைய இணைவானது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு கர்ம தோஷம்னு சொல்கிறது. எப்பயுமே இது வந்து ஒரு பித்திருக்கர்மத்தினுடைய தாக்கம். அதே மாதிரி நிறைய பிராமண சாபத்தை கொண்டது, நிறைய பித்திருக்களுடைய சாபத்தை வாங்கி வைத்து கொண்டது. இது எல்லாமே வந்து குருவை குறிக்கக்கூடியது. குருவினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் ஜாதகத்தை வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவனே குரு தான். அந்த குருவே ஒரு ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டார் என்றால் அந்த ஜாதகம் வந்து இருந்தும் பயனற்ற நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து வாழ்க்கையில் வெளிச்சத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள்னு அர்த்தம். எல்லாருமே வெளிச்சத்தை நோக்கி ஓடினாலும் இந்த குரு அஸ்தங்கம் அதாவது மறைவில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட சனியை சேரும் பொழுது ஏதாவது ஒரு கிரகமே உங்களுக்கு நல்லா இருக்கணும். குருவோ இல்லை சனியோ நல்லா இருக்கணும். குருவை விட எனக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் வருது. நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குருதசையில் யாரும் சிறப்பாகலாம் வாழ்ந்துடல. நிறைய நல்லா இருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு பெரிய அளவில் சொல்ல முடியாத துக்கங்களை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அது கௌரவத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். நிறைய கடன்களை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த தொழிலை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சனி இணைவு வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்க பாருங்கள் நிறைய துக்கம் நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய சொல்ல முடியாத துக்கங்கள் மனதுக்குள்ளே இருக்கும். நிறைய கர்ம கடன்கள் நிறையா கட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய வட்டிக்கு வாங்கின காசை வந்து நிறையா கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடன் அடையவே அடையாது. இவங்க எல்லா பரிகார பூஜைகள்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சிறந்த கௌரவமாக, சிறந்த தொழில் அதிபராக, சிறந்த ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு ஆளாக இருந்தாலுமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் இவருடைய என்ன சொல்கிறது, இவங்க வந்து அவமானப்படுறது, பிள்ளைகளாலேயோ அவமானப்படுறது, பிள்ளைகள் வந்து மாற்று ஜாதியில் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மூலியமாக அவமானப்படுவது, அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, இது எல்லாமே வந்து இந்த குரு காரகத்துவம் வேலை செய்யும். யார் ஒரு ஜாதகத்தில் குரு கொட்டு போய் விட்டார்களோ அவரோட வீட்டிலாம் பாருங்கள், ஒரு குழந்தையாவோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து கூட இருந்து படாப்படுத்தி எடுப்பாங்க. கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த 2 இணைவினுடைய தோஷம் வந்து ஒரு ஜாதகத்தில், அதாவது தோஷம்னு எடுத்தோம் அப்படின்னா, குரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய குருவானவர் பூரண சுபம் வந்து குரு தான். ஜாதகத்தில் வந்து தனக்காரனாகவும் வரார் ஒரு பக்கம், இன்னொரு புத்திரகாரகனாகவும் வருவார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு 3 ரோலாக அவர் ப்ளே பண்ணுறார். அதனால இருக்கிற இடத்துக்கு விட பார்வைக்கு இது வந்து ரொம்ப சக்தி ஜாஸ்தி. அதனால் இருக்கிற இடத்த வந்து அவர் பெருசாலாம் விருத்தி பண்ணி கொடுக்கறதில்ல. சொல்லிக்கலாம் எனக்கு குருதசை ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு. அது மாதிரி சுக்கிரன் பார்வைப்பட்ட இடங்களும் கிரகங்களுடைய பார்வைப்பட்ட இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமும் வீழ்ச்சியும் இருக்குது. அப்போ இந்த யோகம் உள்ளவர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவசர முடிவு எடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் வந்து அனுபவத்தின் மூலமாக முன்னாடி போகக்கூடிய ஒரு காலகட்டம்.
கண்டிப்பாக இவங்களுக்கு வயது 40 வயசுக்கு மேலே தான் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். 40 வயசுக்கு மேலே தான் இவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகும். சமூகத்தில் வந்து மதிப்பு மரியாதை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக வருவாங்க. பொறுப்பான பணிகளில் இருந்து கண்டிப்பாக வாழ்க்கையை முன்னேற்றி நகரக்கூடிய அமைப்பாங்க. இதனால என்ன பலன் சார் அப்படின்னு யாருடைய ஜாதகத்திலலாம் குரு வந்து சிறப்பாக இருக்கு, சனியும் சிறப்பாக இருக்கு அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இவர்களுக்கு வந்து அரச பதவி கிடைக்கும். பெரிய கம்பெனிஸ்ல வந்து நல்ல பெரிய தலைமை பதவி, நிர்வாகத்திறன், ஆலோசகர், நீதித்துறை, அந்த அக்கவுண்ட் செக்ஷன்ஸ், இந்த மாதிரி நீதிமன்றங்கள் இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செல்வ யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாக வரும் பொழுது, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக செல்வம் வரும். நீங்கள் வந்து இந்த தனுஷை பார்த்தீங்கன்னா தெரியும். தனுசு, கும்பம் இவங்க ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து செல்வமானது வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாகத்தான் வரும். அதே மாதிரி மகரமும் அப்படித்தான். மகரத்துக்கு 2ஆம் வீடு சனி, தனுசுக்கு 2ஆம் வீடு சனி, அதே போல் கும்பத்துக்கு எடுத்திங்கன்னா 2ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா குருவாக வருவார். அப்போ இவர்களுக்கெல்லாம் மெதுவான வளர்ச்சி, செல்வம் நிதானமாக ஏறுவது, நிலம், வீடு, விவசாயம் இதெல்லாம் கொஞ்சம் நாள லாபத்தை கொடுக்கறது, முதிர்ந்த வயதில் பொருளாதார பாதுகாப்பு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். ஆன்மீகத்தில் வேதம், ஜோதிடம், ஞானம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகப்படுத்தி கொடுப்பது, குரு அருள் பெறுவது, தர்ம சிந்தனைகளை அதிகரிக்கும், நிறைய சித்தர்ப்பிடங்களை நோக்கி வழிபடுவது, சித்தர்களுடைய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவது, இது எல்லாமே இந்த பலன்களாக இணைவு பலன்களாக கொடுக்கும். இதனுடைய தோஷங்களாக எடுத்தோம், என்ன பிரச்சனை, குரு சனி இருந்துச்சு அப்படின்னாவே நான் பொதுவாக இது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து 5ஆம் இடத்துல குரு இருப்பது சிறப்பல்ல. ஆனால் அதோட பாவகிரகங்களும் சேர்ந்துருச்சு அப்படின்னா நிறைய பித்ரு சாபங்களை வாங்கி வைத்திருக்காங்க. பித்ரு தோஷங்கிறது வேற, பித்ரு சாபங்கள்ங்கிறது வேற. அப்போ தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தீர்க்க வேண்டிய இடம் வேற, சாபங்கிறது அனுபவிக்க வேண்டியது. அப்போ இந்த குரு சனி வந்துருச்சு அப்படின்னாவே தண்டனைக்குரிய சில பிரச்சனைகளை இவங்க அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிற, அதாவது யாரெல்லாம் இந்த குரு சனி தொடர்பு இருக்கோ அவங்களாம் பாருங்க, இந்த கோர்ட்டு கேஸு, அதே மாதிரி வம்பு வழக்கு, நிறைய சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு போய் அதனால் வந்து அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறது, இது எல்லாமே நடக்கும். குரு சனி 6ல் இருக்கிறவங்களாம் பாருங்கள், நிறைய கடனை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, நிற்கவே நிற்காது. ஒரு பக்கம் பாவத்தில் பாவி இருக்கிறது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதோட சுபர் சேர்ந்துட்டான் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த காசு அவங்க கையில் தங்காதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் கடன் தீரவே இல்லை சார், எவ்வளோ கட்டினாலும் கடன் தீர மாட்டேங்குது, எவ்வளவோ நான் பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், நான் எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸில் அட்டன் பண்ணி பார்த்துட்டேன், அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லா பயிற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், பட் எதுவுமே எனக்கு ரிசல்ட் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குரு சனியினுடைய இணையும் வந்துருச்சு அப்படின்னா தாமத திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, தொழில் முன்னேற்றம் தாமதமாகுவது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது மன அழுத்தம் மன்னிக்கணும், மன அழுத்தம் கண்டிப்பாக வரும். எதிர்காலம் பற்றிய ஒரு பயத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, தனிமை உணர்வு, இது எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. பொருளாதார சிக்கல், ஆரம்பத்தில் வந்து பண நெருக்கடி, கடின உழைப்புக்கு உண்டான தாமதமான பலன், இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெற்றோருக்காக தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பாக இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது பொதுவாக வந்து குரு ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா, சார் எனக்கு 7ல் குரு சார், எனக்கு 6ல் குரு சார், 5ல் குரு சார், 2ல் குரு சார், இதில் எந்த குரு எந்த இடத்துல இருந்தாலும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே வழி தான். குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணுவார், சுத்தப்படுத்துவார். அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துவார். அதாவது இருக்கக்கூடிய இடம் கர்ம நிவர்த்தி, பார்க்கக்கூடிய இடம் கர்ம மேன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது குருவினுடைய பார்வை. இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ம கர்மாக்களை தீர்ப்பு செய்வது, அந்த இடம் சார்ந்த பாவங்களை கர்மத்தை நிவர்த்தி செய்வதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, யாருக்கெல்லாம் 6ல் குரு இருக்குதோ இவங்கெல்லாம் பாருங்க கடன் மேலே கடன் வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க ஜாமீன் போய் மாட்டுக்குவாங்க, அடுத்தவங்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுத்து அடுத்தவங்களை வந்து முன்னேற்றி கொண்டு போகிறது நிறைய இருப்பாங்க. இப்போ 2ல் குரு இருந்துச்சுன்னு வச்சுங்க, வீட்டுக்கு வரக்கூடிய மனைவியை கண்டிப்பாக சுத்தமாக இருப்பாங்க. ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் மூலியமாக வரக்கூடிய மனைவியை இவர்களை வந்து நல்ல ஒரு நிர்வாகத்திறனாகவும் ஆசிரியராகவும் இருந்து வழிநடத்தி கொண்டு செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு பாவத்திலும் குரு அமர்ந்தால் என்னென்ன பலன்கள்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கங்க, குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாவங்களை வளர்ச்சியடைய செய்கிறது. அதாவது கர்மத்தை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. கல்வி, குழந்தை, திருமணம், செல்வம் இதையெல்லாம் மாற்றி கொடுக்கும். ஆன்மீக எண்ணத்தை அதிகரிக்க கொடுப்பார். அப்போ குருவானது பார்க்கக்கூடிய இடம் விருத்தி, இருக்கக்கூடிய இடமானது கர்மநாஸ்தின்னு சொல்லக்கூடியது. அதாவது கர்ம ஜென்மத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ குரு இருக்கிற இடத்துக்கு நல்லவன் அல்ல, பார்க்கக்கூடிய இடத்துக்கு நன்மை செய்கிறான் அப்படிங்கிற அமைப்பு வருது. ஸோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ குரு பார்த்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வற்றாத செல்வம் வந்து கொண்டே இருக்கும், தடையில்லாத பிரமாணம் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த குருவானவர் கெடக்கூடாது. அதே போல் பாவகிரகங்களுடைய சேர்க்கையும் பெறாமல் இருந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வற்றாத செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். சனியினுடைய பார்வையும் அப்படிதான், 3, 7, 10. அந்த சனியினுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3, 7, 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியத்தில் நிறைய பார்க்கும்போது நிறைய பாடங்களை கற்பிப்பார். முயற்சி ஸ்தானத்தில் ஒரு நல்ல கடின உழைப்பை கொடுப்பார்.
திரும்ப திரும்ப முயற்சி பண்ண வைக்கிறது, தடைகளை கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் ஒழுக்கத்தை கற்பித்து கொடுப்பார். தாமதப்படுத்தலும் கண்டிப்பாக நிலையான வெற்றியை கொடுப்பார். கர்ம பலனை அனுபவிக்க செய்யக்கூடியது, தொழிலில் கடின உழைப்பை வந்து அதிகரிக்கக்கூடிய கிரகமாக சனி வரும். அப்போ குரு சனி சேர்ந்தாச்சு அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்ட் செட்டில்டுன்னு வரும். இது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அதே குரு சனி இறைவு பிற கிரகங்களுடைய தாக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த குரு சனி இணைவில் சூரியன் சேர்ந்துச்சு அப்படின்னா அதிகாரம், அரசு தொடர்பான வேலை, அது அகங்காரம், அதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடியது. குரு சனி இணைவோட வந்து சந்திரன் சேர்ந்துச்சு அப்படின்னா ஆழ்ந்த சிந்தனை, மன அழுத்தம், ஆன்மீகம், ஆர்வம் இதெல்லாம் கண்டிப்பாக அதிகரித்து கொடுக்கும். புதன் சேர்ந்துச்சு அப்படின்னா சிறந்த அறிவு, சட்டம், கல்வி, ஞானம், துறைகளில் வெற்றி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செல்வம், சொத்து, வசதியான வாழ்க்கை. சுக்கிரன் சேர்ந்துச்சு அப்படின்னா, செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த சனியோட செவ்வாய் வந்து தகராறு, அதோட குரு சேர்ந்துச்சு அப்படின்னா கருத்து வேறுபாடு, கோபம், கடின உழைப்பாளி, விரயம் இதெல்லாம் கொடுக்கும். ராகு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த சனி ராகு குருலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு திடீர் சேஞ்சஸ். குருவோட ராகு சனி சேரும்பொழுது திடீர் உயர்வு, வெளிநாடு வாய்ப்பு, ஏற்றத்தாழ்வுகள், மாற்று மதத்தினரோ, மாற்று பாஷை பேசக்கூடிய மதத்திலோ, மாற்று பாஷை பேசக்கூடிய மாநிலத்திலோ இருந்து வெற்றியை பதிப்பது, வாழ்க்கையை வாழ்வது, அப்படிங்கிற ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகிறதெல்லாம் நடக்கும். கேது நடந்துச்சு அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கை, உலக ஆசை வந்து கண்டிப்பாக குறையும். அதாவது குடும்பத்தில் அந்த பற்றுங்கிறது குறையும். யாருக்கெல்லாம் அந்த கேது, குருவில் கேது, 2ல் கேது, அதே மாதிரி சுக்கிரனில் கேது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்பை வந்து அவர் உறிஞ்சிக்கிறார். அப்போ என்ன ஆகும், பற்றற்ற ஒரு நிலையில் இருப்பார். அதனால தான் வந்து 12ல் கேது இருந்தால் மோட்சம். ஆனால் அயன சைன போகத்தில் கேது வந்தாச்சு அப்படின்னா திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். 2ல் கேது வந்தாலும் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னத்தில் கேது இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வந்து எல்லாம் வைத்திருப்பார்கள், ஆனால் மனைவி மக்களோடு அனுபவிக்க மாட்டார்கள். இது ஒரு பிரச்சனை. எந்த வீடுகளெல்லாம் சிறப்பை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் 2ஆம் வீடு பண சேமிப்பை கொடுப்பார். 5ஆம் வீடாக இருந்தால் கண்டிப்பாக கல்வி கேள்விகளில் ஞானம், 9ஆம் வீடாக இருந்தால் கண்டிப்பாக பாக்கியத்தை கொடுப்பது, 10ஆம் வீடாக இருந்தால் தொழில் வீடு, 11ஆம் இடம் இருந்தால் பார்த்திங்கன்னா வருமானம், பெரிய லாபம். ஸோ அப்போ குரு சனியினுடைய சேர்க்கை யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இருக்கிறதோ, நான் பார்த்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் கேட்ட டைரக்டான கேள்வி, யாரும் சிறப்பாக இருந்ததில்லை. குரு சனி இருந்துச்சு அப்படின்னாவே சம்பாதிக்கக்கூடிய காசு பெரிய லெவலில் இருக்கிறாங்க, நல்ல பெரிய பெரிய சொத்துக்கள் வச்சுருக்காங்க, பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லை ஒரு ஆள்கிட்ட போய் ஆள்கிட்ட போய் ஏமாந்து போயிடுறாங்க. ஆள்கிட்ட போய் கண்டிப்பாக சப்பால்லாம் என்ன, ஒன்றுமே இல்லாத ஆள்கிட்ட போய் தரக்குறைவாக நடந்து கொள்வது, அவர்களிடம் அவமானப்படுவது, ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொள்வது, இந்த பிராமண பிள்ளைகள், பிராமண குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு சனி தொடர்பு இருந்தாவோ, அதே மாதிரி இந்த சனியினுடைய தொடர்பு வந்து கலத்தரத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக கலப்பு திருமணம், கலப்பு கல்யாணம் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துட்டு இதெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால் நீங்கள் எவ்வளோதான் சாஸ்திரங்களை படித்தாலும், வேதங்களை படித்தாலும் கிரகங்களே அவர் மனிதனை வாழ்க்கையை வந்து வழிநடத்துது. அப்போ ஒரு பிராமணனாக இருந்தாலுமே அந்த ஜாதியிலே திருமணம் நடக்குமா நடக்காதா, இல்லை வேறு ஜாதியிலே இருந்தாலும் அந்த திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறது கலத்திரக்காரகனும், கலத்திரக்காரகனுடைய சேர்ந்த கிரகங்களும், 2 அதிபதிக்கு உண்டான கிரகமும், லக்னாதிபதியும் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அந்த 3 பேர் ஒழுங்காக இருக்கணும். 1, 2, 7 இந்த 1, 2, 7க்குள்ள அதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் கல்யாணத்துலேயே நடக்குமா, உங்கள் கம்யூனிட்டியில் நடக்குமா அப்படிங்கிறது தான் அதே டிசைட் பண்ணிப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு பரிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு தான் பண்ணணும். சும்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பரிகாரம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இந்த குரு சனி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னா கண்டிப்பாக கொடுக்கும். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. 6ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, 8ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா திடீர் மாற்றம், 12ஆம் வீட்டில் இருந்தது அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம். பொதுவான பரிகாரங்கள் அதுக்கு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, இல்லை அப்படின்னா தத்தாத்திரேயரை வழிபடுவது, இல்லை அப்படின்னா மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது ரொம்ப விசேஷம். எந்த பீடத்துலலாம் குருமகா சன்னிதானங்கள் இருக்காங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு பாத பூஜை செய்வதும் ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப விசேஷம். பிரகஸ்பதி மந்திரம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேத பாராயணம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாத பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். இல்லை பாத பூஜை நடக்கக்கூடிய இடத்தில் போய் செய்வது விசேஷம். நிறைய குழந்தைகளுக்கு திருமண தடை வருது அப்படின்னா கண்டிப்பாக குரு கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக திருமண தடை நடக்கும். இல்லை இதர கிரகங்களாலுமே இருந்தாலும் கூட குரு கெட்டு போகக்கூடாது. அதனால் வந்து அந்த பாத பூஜை செய்வது, குருவினுடைய அனுகிரகத்தை பெறுவது ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கு உணவு, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இதெல்லாம் செய்வது சிறப்பு. அரச மரம் அல்லது ஆலமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதாவது பாரம்பரிய வழக்கப்படி அந்த மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 சுற்றுவது ரொம்ப விசேஷம். பொதுவாக இது வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் இது எல்லாமே. நான் சொல்லக்கூடிய எல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், அதே மாதிரி கலத்திரக்காரகன், புத்திரக்காரகன், ஆயுள்காரகன், ரோககாரகன் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஜாதகத்தில் குரு நல்லாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது செய்ய மாட்டார், உங்களை நல்லா வாழ வச்சிருப்பார். ஆனால் பெரிய லெவலில் முன்னேற்றி கொண்டு போக மாட்டார். ஆனால் அதே குரு 9, 11 இருந்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அதே குரு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிருந்தார் அப்படின்னா சொல்ல முடியாத கஷ்டங்களே கௌரவமான வாழ்க்கையை வந்து வாழ வைத்து, சொல்ல முடியாத கஷ்டங்களை மனதுக்குள் வைத்திருக்கக்கூடிய கிரகமாக குரு இருக்கும். ஸோ குரு தசை முடிந்த பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதை நீங்கள் வந்து
உங்கள் ஜாதகத்தை எடுத்தாவே தெரிஞ்சு போயிடும். ஸோ இவ்வளோ விதிகள், பொதுவான விதிகள் சொல்லியிருக்கேன். ஸோ குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டால் சிறப்பான பலன்களை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் கேள்வியும் அங்கே இருக்கும், பதிலும் அங்கே தான் இருக்கும். நீங்கள் நிறைய கடனை கட்டுறீங்களா, இல்லை கடன் செட்டில் ஆக முடியலையா, எல்லா வேலையும் பாதியில் நிற்குதா, பணம் வர வேண்டிய பணம் வரலையா, இது எல்லாத்துக்குமே அங்கே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். குருவினுடைய பிரச்சனை இருக்கும். ஸோ அதை சார்ந்த தெளிவு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு இணைவு பற்றி சிறப்பாக பேசலாம். குரு சனி இணைவு கண்டிப்பாக பிதிர் சாபங்களை பெற்றும் நிறைய கர்ம கடன்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பார்க்கலாம். அடுத்த பதிவில் சிறப்பான பதிவுகளோடு பேசுவோம். நற்பவி நல்லது என கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.